2 மம்டி இருக்குதுங்க. இதில் பாருங்க பார்த்தா கொய்யாப்பழம் பிடிச்சிருக்குதுங்க புதுசாக. இது பூரா பார்த்திங்கன்னா இது ஒரு சீசனுங்க. இந்த டைம் நிறையா பிடிச்சிருக்குது. எல்லாம் பிஞ்சாக இருக்குதுங்க. எல்லாம் முக்கால் பிஞ்சாயிடுச்சுங்க. இப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு பூரா பாதிக்கு தேங்காய்ங்க காடு காய்கள் வளர்ந்தது பூரா பொறுக்கிட்டு வந்து இங்கே போட்டுருங்க. இந்த பாருங்க வெத்தலை கொடி. இது பூராமே வெத்தலை கொடி இதெல்லாம் நிற்கிதுங்க. இது பூரா அரைக்கூடணுங்க, இல்லைன்னா எல்லா பக்கம் படந்துக்குன்ட்டு அப்படியே விட்டுங்க. அப்படியே நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து அப்படியே தைக்க வந்தோங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு அப்படியே தடம் போகுங்க. அதுலேருந்து நம்ம பூராமே பார்த்திங்கன்னா பாதி இதில் பூரா தென்னை மரம் இருக்கிறதுனால மசால் பில்லு போட்டுங்க. என்ன கேட்டிங்கன்னா தென்னை மரத்து அடியில் எந்த வெள்ளம் ஒன்றாலும் பெருசாக வராதுங்க. அதனால் மசால் பில்லை போட்டு விட்டுருக்குறேங்க. அது பார்த்திங்கன்னா நிழல் அடிக்கு அந்த மாதிரி அப்படியே வளர்ந்துட்டுக்குங்க. அப்படியே இந்த சைடு திரும்பினா பார்த்திங்கன்னா நம்ம நாற்று போட்டு விட்டுக்குறேங்க. அதாவது கத்திரி நாற்று நம்ம பதியம் போட்டிருந்துங்க. அது பூரா பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு தளைஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா 4 இலை 3